प्रभु यीशु मसीह के नाम से अभिनंदन स्वागत करती हूँ. இந்த காலை வேளையிலே இந்த ஜெப இணைப்பிலே இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தில் நான் வாழ்த்துகிறேன். कितने लोग इस सुबह के समय में खुश हैं? எத்தனை பேர் இந்த காலை வேளையில சந்தோஷமா இருக்கிறீர்கள்? इन दिनों में जो बात हम कर रहे हैं वो आपको समझ में आ रहा है? இந்த நாட்களிலே சொல்லப்படுகிற சத்தியம் உங்களுக்கு புரியும் என்று நான் விசுவாசிக்கிறேன். मेल्कीसेदेक की उस एक ब्लेसिंग, मेल्कीसेदेक का वो ब्लेसिंग के बारे में हम बात करते हुए आ रहे हैं. மெல்கிசேதேக்குடைய ஆசீர்வாதத்தை குறித்து நாம் பேசிக்கொண்டு வருகிறோம். पौलुस इस मेल्कीसेदेक की बातों को सिर्फ मैच्योर्ड पीपल समझ सकता है. பவுல் சொல்லுகிறார், இந்த மெல்கிசேதேக்குடைய இந்த ரகசியத்தை, அவனுக்குள் இருக்கிற ரகசியத்தை முதிர்ச்சியுள்ளவர்கள் தான் புரிந்து கொள்ள முடியும் என்று சொல்கிறார். मेल्कीसेदेक एक बंदा है, वो दिन का ना उसका दिन का शुरुआत है और दिन का ना अंत है. மெல்கிசேதேக் என்பவன் வம்ச வரலாறு இல்லாதவன், அவன் நாட்களின் துவக்கமும் ஜீவனின் முடிவு இல்லாதவனாய் இருக்கிறான். So that is इन क्राइस्ट में हम प्राप्त करने वाला एक स्टेट है. हमारे स्पिरिट में, हमारे जीवन एक स्टेट में जाके पहुंचता है. वो एक ग्रेस है, इट्स अ हायर डिमेंशन है हमारे स्पिरिट का. ஆவியிலே இந்த ஆசீர்வாதத்தை அடைவது நம் ஆவியிலே ஒரு உயர்ந்த நிலையை அடைவதை குறிக்கிறது. It is a state, higher state. இது ஒரு உயர்ந்த நிலையை குறிக்கிறது. आपका स्पिरिट, आपका जीवन जब मैच्योर्ड होता है इन क्राइस्ट में, கிறிஸ்துவுக்குள் உங்களுக்குள் இருக்கிற ஜீவன், உங்களுக்குள்ள இருக்கிற ஆவி முதிர்ச்சி அடையும் பொழுது वो इस स्टेट का एक्सपीरियंस के अंदर आपको लेके जाएगा. இந்த ஆசீர்வாதத்தின் அனுபவத்திற்குள்ளாக உங்களை எடுத்து செல்லும், கொண்டு செல்லும். Baby Christians just going to church and just Sunday service Christians are not capable for this state. குழந்தை கிறிஸ்தவர்கள் வெறுமனையா சர்ச்சுக்கு போவாங்க, வருவாங்க, அவங்களுக்கு இது பொருந்தாது. Because this experience is only for the matured in spirit. இது ஆவியிலே முதிர்ச்சி உள்ளவர்களுக்கு தான் இது பொருந்தும், அவர்கள் தான் இதை அனுபவிக்க முடியும். So वो लोग इस दिन की शुरुआत और दिन का अंत से बाहर आ जाते हैं. जीवन का अंत से बाहर आ जाते हैं. அவங்க நாட்களின் துவக்கத்திலிருந்தும் நாட்களின் முடிவிலிருந்தும் வெளியே வந்து விடுவார்கள். So आपका स्पिरिट मैच्योर्ड होना जरूरी है इस चीज को एक्सपीरियंस करने के लिए. இந்த அனுபவத்தை பெறுவதற்கு உங்கள் ஆவி முதிர்ச்சி அடைவது அவசியம். So मेल्कीसेदेक एक बहुत ही बड़ा एक सीक्रेट है. மெல்கிசேதேக்கினுடைய ரகசியம் மிகவும் ஆழமானது. So उसमें आप आगे बढ़ने के लिए, நீங்க அத முன்னேறி செல்வதற்கு आपका हृदय को और ज्यादा, है ना, परमेश्वर की उस मार्ग में आपका हृदय कितना ज्यादा सिंसियर और आप कितना ज्यादा समर्पित है, उतना ही ज्यादा इन बातों को अपने लाइफ में एक्सपीरियंस कर सकते हैं. உங்களுடைய இருதயத்தை கிறிஸ்துவை குறித்தான அறிவிலே நீங்கள் எந்த அளவுக்கு ஆழமா செல்லணும்னு வாஞ்சியா இருக்கீங்களோ அந்த அளவுக்கு நீங்க இதெல்லாம் அனுபவிக்க முடியும். क्रिश्चियन लाइफ इज आपको, आप कितना थर्स्ट करते हैं उतना ही आप आगे बढ़ सकते हैं. நீங்க கிறிஸ்தவ வாழ்க்கையில நீங்க எவ்வளவு அதிகமாய் வாஞ்சிக்கிறீர்களோ, தாகமா இருக்கிறீர்களோ, அத்தனை அதிகமாக நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். आपका थर्स्ट थोड़ी सी है, आप उतने ही जा पाओगे. நீங்க உங்களுடைய தாகம் கொஞ்சம் தான் இருந்துச்சுன்னா நீங்க கொஞ்சம் தான் பெற முடியும். कितना बढ़ना, कितना भूख और प्यास ज्यादा लगता है
उतना ही ज्यादा आपका स्पिरिचुअल मैच्योरिटी इंक्रीज होते जाएगा. இந்த ஆவியின் ரகசியங்களை அறிவதற்கு எத்தனை அதிகமாக பசியும் தாகமும் உங்கள் இருதயத்தில் இருக்கிறதோ அத்தனை அதிகமாக நீங்கள் முதிர்ச்சியுடையவர்களாய் மாறுவீர்கள். நீங்கள் ஆழமான ரகசியங்களை அனுபவிப்பீர்கள். So आपके लाइफ को परमेश्वर आपके अंदर एक बहुत ही बड़ा सीक्रेट छुपा हुआ है. इतने मैं आपको बता सकता हूँ. वो सीक्रेट ना स्वर्ग में है ना पृथ्वी के अंदर है. All the spiritual secrets, all the spiritual dimensions, all the spiritual blessings are hidden inside of your spirit. எல்லா விதமான ஆவிக்குரிய ரகசியங்களும் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் இது பரலோகத்தில் இல்ல, பூமியில் இல்ல. எல்லா விதமான ஆழமான ரகசியங்கள், மண்டலங்களின் ரகசியங்கள் எல்லாம் உங்களுக்குள்ளதான் மறைக்கப்பட்டிருக்கிறது. Because Bible says, ஏனென்றால் வேதம் சொல்கிறது, मसीह जो महिमा की आशा है वो तुम में रहता है. மகிமையின் நம்பிக்கையாக கிறிஸ்துவானவர் உங்களுக்குள் இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. वो रहस्य ना स्वर्ग में है ना पृथ्वी में है. அந்த ரகசியம் அது வானத்திலும் இல்லை, பூமியிலும் இல்லை. वो रहस्य आपके अंदर छुपा हुआ है. அந்த ரகசியம் உங்களுக்குள் அது மறைக்கப்பட்டிருக்கிறது. आज बहुत सारे लोग क्या सोच रहे हैं पता, हम स्पिरिचुअल लाइफ में ये पाना है, वो पाना है, ये पाना है, वो पाना है बोल के इधर उधर भाग रहे हैं. அநேகர் என்ன பண்றாங்கன்னா, நாங்க ஆவிக்குரிய வரங்களை பெறணும், ஆவிக்குரிய காரியங்களை வளரணும்னு சொல்லிட்டு இங்கேயும் அங்கேயும் அப்படி இப்படின்னு போட்டு அலசடி பண்றாங்க. वो है ना गलत रीति में और गलत जगह में खोज रहे हैं. அது தவறான இடத்துல தவறான காரியத்தை அவங்க தேடுறாங்க. एक बंदा अपने चाबी को खो दिया है. ஒரு மனிதன் தன்னுடைய சாவியை அவன் தொலைச்சிட்டான். वो एक जगह में ढूंढ रहा था जहाँ अच्छा रोशनी है, वहां पे ढूंढ रहा था. அவன் ஒரு நல்ல வெளிச்சம் இருக்கு அங்க தேடுறான். एक बंदा वहां से आया, तुमने क्या ढूंढ रहे हैं? ஒரு மனிதன் இன்னொரு இடத்துல இருந்து வரான், நீ என்ன தேடுறேன்னு கேக்குறான் அந்த மனுஷன்ட்ட. वो बोला मैं मेरा चाबी को खो दिया, उसी को ढूंढ रहा हूं. நான் என்னோட சாவியை தொலைச்சிட்டேன், அதனால நான் தேடுறேன் அப்படின்னு சொல்றான். ये भी मिलके उसके साथ ढूंढने लगा. அவனும் சேர்ந்து அந்த சாவியை தேட ஆரம்பிக்கிறான். दोनों अभी ढूंढ रहे हैं. இப்ப ரெண்டு பேரும் சேர்ந்து தேடுறாங்க. काफी देरी ढूंढने के बाद அவங்க ரொம்ப நேரம் தேடினதுக்கு அப்புறம் ये जो बंदा बाहर से आया ना, वो बंदा पूछा ठीक है तुम ये तो बताओ चाबी को तुम कहाँ से लेके आया? அந்த தேட கூட வந்த மனுஷன் கேக்குறாரு, நீ எங்க திடீர்னு கேக்குறாரு, நீ எங்க சாவியை தொலைச்ச, எங்க இருந்து கொண்டு வந்த? मैं अपने घर से लेके आया. நான் வீட்ல இருந்து கொண்டு வந்தேன். ठीक है, घर से ले आया, तुम यहीं पे आया था क्या पहले? அவன் கேக்குறான், நீ சாவியை வீட்ல இருந்து தான் கொண்டு வந்த, அத இங்கயா கொண்டு வந்த அப்படின்னு கேக்குறான். ना ना मैंने तो यहाँ अभी आया. நான் இங்க இப்பதான் வந்தேன் அப்படின்னு சொல்றான். फिर वो पूछ रहा, फिर चाबी तो तुम कहाँ पे फिर चाबी को तुमने खो दिया? इधर नहीं है, इधर तो अभी आया बोल रहे, फिर कहाँ है? நீ இப்பதான் இங்க வந்தேன்ற, அப்ப சாவி எங்க தொலைச்ச அப்படின்னு கேக்குறான். मैं वो चाबी को है ना घर से जब बाहर आया 1 घंटे के बाद ही वो चाबी मेरे से गुम हो गया था, मैं नहीं मिला है. ஒரு வீட்டு விட்டு வந்தேன், ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் எனக்கு பார்த்தா என் சாவி இல்ல அப்படின்னு சொல்றான். बट यहाँ पे रोशनी है ना, इसलिए यहाँ ढूंढ रहा हूँ. நான் இங்க வெளிச்சம் இருக்கு, அதனால இங்க தேடுறேன். रोशनी इधर ही है, इसलिए मैं इधर ढूंढ रहा हूँ. நான் इங்க வெளிச்சம் இங்க இருக்கு, அதனால இங்கே தேடுறேன்றான். वो बंदा बोल रहा है, भाई तुम चाबी को खो दिया दूसरी जगह, रोशनी किधर इधर मिल रहा है बोल के इधर ढूंढ रहे तुम चाबी को. ஏன்பா சாவியை தொலைச்ச இடம் இன்னொரு இடம், நீ இங்க வெளிச்சம் இருக்குன்ட்டு இங்க தேடிட்டு இருக்கேன்னு கேக்குறான். सेम वे आज हमारे हालत भी, நம்ம சூழ்நிலையும் இப்படித்தான் போய்கிட்டு இருக்கு. हम भी खोजने वाली जगह को छोड़ दिया, जहाँ खोजना क्या, जिस तरीका में खोजना वो मार्ग छोड़ दिया हमने. நம்ம எங்க தேடணும் எப்படி தேடணும்ன்றத விட்டுறோம். हम जिस जगह में रोशनी हमें मिल रही है उस जगह में जाके ढूंढ रहे हैं. நம்ம எங்க வெளிச்சம் இருக்கோ அங்க போய் அப்படியே தேடிட்டு இருக்கோம். बट
आप रॉन्ग वे में खोज रहे हैं, इसीलिए प्राप्त नहीं कर पा रहे। நீங்க தவறான வழியில நீங்க தேடிட்டு இருக்கீங்க, அதனால நீங்க பெற்றுக்கொள்ள மாட்டீங்க. मैं आपको एक बात बताता हूँ, நான் உங்களுக்கு சொல்றேன் ஒரு விஷயத்த. आप अभी पाने के लिए कुछ भी नहीं है, நீங்க பெற்றுக்கொள்வதற்கு இங்க ஒன்றும் இல்லை, कुछ भी नहीं है ஒன்றுமே இல்லை. पाने के लिए பெற்றுக்கொள்வதற்காக ना स्वर्ग में है, வானத்திலும் இல்லை, ना पृथ्वी में है। பூமியிலும் இல்லை. क्या पास्टर जी ऐसे बोल दिया आप? பாஸ்டர் என்ன சொல்ல வரீங்க? आप प्राप्त करने के लिए कुछ भी नहीं है, நீங்கள் பெற்றுக்கொள்வதற்கு ஒன்றும் நீங்கள் பெற்றுக்கொள்ள தேவையில்லை, ஒன்றுமே கிடையாது, எதுவுமே இல்லை। ஒண்ணுமே இல்ல. क्योंकि जिस दिन आप पैदा हुआ उसी दिन ही आपके अंदर सब कुछ है। நீங்க எப்ப இந்த பூமிக்கு வந்தீர்களோ, தோன்றினீர்களோ, அன்றைக்கே உங்களுக்குள் எல்லாமே வைக்கப்பட்டிருக்கிறது. सब कुछ है, आप ऑलरेडी यू आर फुलफिल्ड। நீங்க முழுமை பெற்றவர்களாக இருக்கிறீர்கள், எல்லாம் உங்களுக்குள் இருக்கிறது. अब आप करना सिर्फ एक ही बात है, நீங்க ஒண்ணுதான் பண்ணணும். आप पाने की कोशिश मत करो, நீங்க பெற்றுக்கொள்வதற்காக முயற்சி எடுக்காதீர்கள், आप छोड़ने की कोशिश करो, எல்லாத்தையும் விட்டு விட நீங்க முயற்சி பண்ணுங்க. जितना ज्यादा आप अपने को मैं अहंकार जो आपके अंदर है ना, मैं उसको जितना ज्यादा छोड़ोगे उतना आपके अंदर जो पहले से ही है ना वो अपने आप से बाहर आएगा। உங்களுக்குள் இருக்கிற நான் என்கிற அகங்காரத்தை எத்தனை அதிகமாக நீங்கள் விடுகிறீர்களோ அத்தனை அதிகமாக உங்களுக்குள் ஏற்கனவே இருக்கிறது வெளிப்பட ஆரம்பிக்கும். हम पाने के लिए कुछ भी नहीं है, நம்ம பெற்றுக்கொள்றதுக்கு இங்க ஒண்ணும் இல்ல. all the blessings are already, it's kept within you before the creation, it's all there in you. உலக தோற்றத்திற்கு முன்னே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களும் உங்களுக்குள் தான் மறைக்கப்பட்டிருக்கிறது. इसीलिए बाइबल कहता है मसीह जो महिमा की आशा है वो तुम में रहता है। அதனால்தான் வேதம் சொல்லுகிறது மகிமையின் நம்பிக்கையாக இருக்கிறவர் உங்களுக்குள் இருக்கிறார். बाहर मत ढूंढो, நீங்க வெளியே தேடாதீங்க. आज बहुत सारे लोगों की यही प्रॉब्लम है, நிறைய பிரச்சனை, நிறைய ஜனங்களுக்கு இதுதான் பிரச்சனை. बाहर ढूंढ ढूंढ के जिंदगी पूरे खत्म कर रहे हैं, எல்லாம் வெளியே தேடி தேடி வாழ்க்கையை முடிச்சிடுறாங்க. वहां जाने से मुझे ये सिखाएंगे, इधर जाने से मुझे वो सिखाएंगे, இங்க போனா இது கத்துக்கலாம், அங்க போனா அதை கத்துக்கலாம்னு ஓடுறாங்க. कुछ भी नहीं सीख पाओगे, நீங்க எதையுமே கற்றுக்கொள்ள முடியாது. जो कुछ भी सीखोगे நீங்க எதெல்லாம் கத்துக்குறீங்களோ वापस आपको बंदी गृह में डालेगा, அது இன்னொரு கட்டுல உங்களை போய் கட்டி வச்சிரும். और ज्यादा आपके माइंड को गुलाम करेगा, இன்னும் உங்க மைண்ட அடிமைப்படுத்திரும். और मुश्किल हो जाओगे आप सीखने, आप इन बातों पे आने के लिए। இந்த காரியங்கள்ல நீங்க வர்றதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவீங்க. Just leave yourself, that's what the Bible says, leave yourself. தன்னைத்தான் வெறுத்து நான் என்கிற அகங்காரத்தை விட்டு விடுங்கள். वो जितना ज्यादा आपके अंदर से लूज होते जा रहा है, எத்தனை அதிகமாக இந்த நான் என்கிறது அது லூஸ் ஆகி வெளியே போயிட்டே இருக்கோ, उस डुप्लीकेट मैं, उस फेक मैं, वो जितना ज्यादा बाहर जा रहा है, இந்த மாயையான நான் என்கிற அந்த அகங்காரம், இந்த டூப்ளிகேட், இந்த ஃபேக், இது எத்தனை அதிகமாக இது லூஸ் ஆகி வெளியே போயிட்டே இருக்கோ அத்தனை அதிகமாக உங்களுக்குள் இருக்கிற அந்த ரகசியம் வெளிப்பட பிரதிபலிக்க ஆரம்பிக்கும். ये आप ट्राई करने की, आप है ना, इसके लिए कॉन्फ्रेंस अटेंड करने की भी जरूरत नहीं। நீங்க இதுக்காக பல கருத்தரங்களுக்கு போகணும்னு அவசியம் கிடையாது. कैसे मैं ये करूं, कैसे मैं वो स्पिरिचुअली वो बनूं, ये बनूं, कुछ भी बनने की जरूरत नहीं, सब कुछ आपके अंदर ही है, உங்களுக்குள்ளேயே எல்லாமே இருக்கு. மெல்கிசேதேக் की जो सीक्रेट बता रहा हूं वो भी आपके अंदर ही है, மெல்கிசேதேக்குடைய ரகசியமும் உங்களுக்குள் தான் இருக்கிறது. आपसे बाहर कुछ भी नहीं है, உங்களை விட்டு வெளியே எதுவுமே இல்ல. सभी ये बात अच्छी तरह से ध्यान रखो, कोई भी हो, मैं बता रहा हूँ, நான் சொல்ற விஷயத்த நல்லா நீங்க புரிஞ்சுக்கோங்க. உங்களை விட்டு வெளியே எதுவும் இல்லை. आपके भीतर ही ढूंढने की जगह आप छोड़ दिया, आप खोया एक जगह में, आपके सारे ब्लेसिंग्स रखा हुआ एक जगह में, मगर आप ढूंढ रहे हैं बाहर इधर उधर. நீங்க உங்களுக்குள்ள வச்சுக்கிட்டு ஒண்ண
நீங்க அந்த இடத்த விட்டுட்டு வெளியெல்லாம் தேடிட்டு இருக்கீங்க. आज तक हम ढूंढ ही रहे हैं मगर मिल ही नहीं रहा है. இப்போ வரையும் தேடிட்டே இருக்கோம், இன்னும் கிடைச்ச பாடு இல்ல. Once upon a time मैं भी ऐसा ही बाहर ही ढूंढ ही रहा था, इधर उधर ढूंढ रहा था. நானும் இப்படிதான் இருந்தேன். பல இடங்கள் இங்கேயும் அங்கேயும் ஓடி அது இதையும் கத்துக்கணும்னு முயற்சி எடுத்துட்டு இருந்தேன். But that all वो सब मेरे को और ज्यादा लेके जाके माया में फंसा दिया. அதெல்லாம் என்னை இன்னும் அதிகமா ஆழமா மாயையில தான் என்னை கட்டி வச்சிருச்சு. मेरा हृदय और ज्यादा बनते हुए जा गया. என்னோட இருதயம் இன்னும் அதிகமா கடினமா கட்டப்பட்டுருச்சு. So one day Holy Spirit revealed me this truth. Every secret is within you. பரிசுத்த ஆவியானவர் ஒரு நாள் எனக்கு இதை வெளிப்படுத்தினார். எல்லா ஆவிக்குரிய ரகசியங்களும் உனக்குள் தான் இருக்கிறது என்பதை. फिर उसको कैसे मैं प्राप्त करूं? நான் அதை எப்படி பெற்றுக்கொள்றது? Then God revealed me, the James, इस दुनिया से जो बनाया गया वही है एक ही रुकावट. तू वो बन के जी रहा है, तू जेम्स बन के जी रहा है ना इधर इस दुनिया में. जब तक तुम जेम्स बन के रहोगे, तुम कभी भी स्पिरिचुअल डिमेंशंस के अंदर आपका माइंड कभी भी नहीं जा सकता है. आप इस 5 इंद्रियों में ही बंधे रहोगे. எப்ப வரையும் இந்த பூமியால் இந்த உலகத்தால் கொடுக்கப்பட்ட ஜேம்ஸ் என்கிற அடையாளத்தோடு நீ தேடுவியோ அப்ப வரையும் உண்மையா ஐம்புலன்களை நீ தேடுவியோ அப்ப வரையும் உண்மையான ரகசியத்தை நீ வெளிப்படுத்த முடியாது. ये जेम्स सिर्फ माया में ही जाके और ज्यादा माया की माया में ही फंसते जाएगा. இந்த ஜேம்ஸ் இந்த மாயையில மட்டும்தான் தேட முடியும், மாயைக்குள்ளேயே மாட்டிட்டு தான் இருக்க முடியும். ये सिर्फ चिन्ह और चमत्कार जहाँ होता है उसी जगह में खींचते हुए जाएगा. எங்கெல்லாம் அற்புதங்களும் அடையாளங்களும் இருக்கிறதோ தானாக ஈர்க்கப்பட்டே போயிட்டு இருக்கும். इसका सिर्फ भूख और प्यास सिर्फ इसी में रहेगा, चिन्ह और चमत्कार करना है. இதுக்கு இந்த ஜேம்ஸ்க்கு இந்த உள்ள இருக்கிற அடையாளங்களும் அற்புதங்களையும் தேடுறதுல தான் வாஞ்ச இருக்கும். सिर्फ चिन्ह और चमत्कार, அற்புதம் அடையாளம். मैं बड़ा सेवक बनना, நான் பெரிய பாஸ்டர் ஆயிரணும். ये जेम्स को कभी भी ये भूख और प्यास नहीं रहेगा अपने आप को छोड़ने का. இந்த மாயையில் இருக்கிற இந்த ஜேம்ஸ்க்கு தன்னை விடுவதற்கு மனம் இருக்காது, அது வராது. वो वाला टीचिंग उसको अच्छा नहीं लगेगा. இந்த ஆவிக்குரிய காரியங்கள் அந்த ஜேம்ஸ்க்கு புரியாது, விருப்பம் இருக்காது கேக்குறது. जब मैं ये बात समझ आया, எனக்கு இப்ப எனக்கு புரிய ஆரம்பிச்சிச்சு. आई एम इन द रॉन्ग ट्रैक, मैं टोटली रॉन्ग जगह में ढूंढ रहा हूं. நான் முழுக்க தவறான இடத்துல தேடிட்டு இருக்கேன், தவறான பாதையிட்ட போயிட்டு இருக்கேன். मैं स्पिरिचुअलिटी बोल के एक बहुत बड़ा माया में फंसा हुआ हूं. நான் ஆவிக்குரிய காரியம் என்று ஒரு மாயையில பயங்கரமா மாட்டிட்டு இருக்கேன். सिर्फ संडे ये प्रेयर करना, ये करना, वो करना, बस ये छोड़ देना, वो छोड़ देना. இதெல்லாம் விட்டுறணும், அதெல்லாம் விட்டுறணும், இங்க போகணும், ஊழியம் பண்ணணும், இதை பண்ணணும், அதை பண்ணணும், அப்படியே இருந்துட்டேன். सिर्फ माया के ऊपर माया में फंसते गया. மாயை மேல மாயை மாட்டிக்கொண்டே போனேன். मैं पहले भी आपको बताया था, माया में सबसे महान माया क्या है? भक्ति का माया है. மாயையிலே பெரிய மாயை என்னன்னா பக்தி தான். भक्ति जो है बड़े खतरनाक माया है. பக்தி என்பது பயங்கரமான ஒரு மாயை. जो बंदा परमेश्वर को जानता ही नहीं है, वो उसको हम आसानी से इन सीक्रेट्स में उसको इजीली हम स्पिरिट के अंदर लेके आ सकते हैं. எந்த மனிதன் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளலையோ அந்த மனுஷனுக்கு இந்த ரகசியங்கள் எல்லாம் ஈஸியா நம்ம சொல்லி கொண்டு வந்துடலாம். बट जो बंदा पहले से ही भक्ति की माया में फंसा पड़ा है, எந்த மனிதன் மாயையில மாட்டிட்டு இருக்கானோ, जो बंदा भक्ति की माया में फंसा पड़ा है, எந்த மனிதன் பக்தியின் மாயையில மாட்டிக்கொண்டிருக்கிறானோ वो बंदा कभी भी, அந்த மனிதன் ஒரு நாளும் ஆவிக்குரிய ரகசியங்களை புரிந்து கொள்ள முடியாது. भक्ति की माया से आप बाहर आए. பக்தியின் மாயையிலிருந்து வெளியே வாங்க. So every secrets
is எல்லா hidden within you. எல்லா ஆவிக்குரிய ரகசியங்களும் அது உங்களுக்குள் தான் மறைக்கப்பட்டிருக்கிறது. Just ये छोड़ो, इसलिए जीसस ने यही कहा, छोड़ो, अपने अपने सेल्फ को छोड़ दो. நீங்க உங்களை மட்டும் விட்டுட்டா போதும். அதுதான் வேதம் சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், தன்னைத்தான் வெறுத்து அப்படின்னு சொல்றார். वो मैं को आप जितना ज्यादा सही रीति से समझोगे, நீங்கள் நான் யார் என்பதை எத்தனை அதிகமாக சரியாக புரிந்து கொள்கிறீர்களோ, उसको आप धीरे धीरे उससे बाहर आओगे. நீங்க அதுல இருந்து நீங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நீங்க வெளியே வந்துருவீங்க. जब आप इससे बाहर आया, நீங்க அதுல இருந்து வெளியே வந்துட்டீங்கன்னா ऑटोमेटिकली आपके अंदर जो पहले से ही है वो अपने आप से बाहर आएगा. நீங்க வெளியே வந்துட்டீங்கன்னா உங்களுக்குள் ஏற்கனவே மறைக்கப்பட்டிருக்கிறதான ரகசியங்கள் அது தானாக வெளிப்பட பிரதிபலிக்க ஆரம்பித்து விடும். So आगे बढ़े, முன்னேறி செல்லுங்கள், सीखते रहें. கற்றுக்கொண்டே இருங்கள். So सीखना क्या है, कैसे छोड़े, मैं अपने आप को कैसे छोड़े, इसी को सीखो ज्यादा. கற்றுக்கொள்வது என்பது நான் என்ன எப்படி தன்னைத்தான் எப்படி விடுவது என்பதை கற்றுக்கொள்ளுங்க. उसी को हम सिखाते हैं. நாங்க அதை தான் சொல்லி கொடுக்கிறோம். आप में से बहुत सारे लोग सोच सकते हैं, पास्टर जी आप ये छोड़ो, आपको लगता हम सारे पैसा खो देंगे, हम ये खो देंगे, वो खो देंगे. நீங்க தன்னைத்தான் வெறுத்துன்னு சொன்னா காசை விட்டுருவோம் இதை விட்டுருவோம்னு நினைக்காதீங்க. ना ना ना, அப்படி கிடையாது. आपको इस दुनिया की सारे ब्लेसिंग्स आपके जीवन को ढूंढते हुए आएगा. இந்த பூமிக்குரிய எல்லா ஆசீர்வாதமும் உங்களை தேடி அது தானாக வரும். मैं यही बोलता हूँ, आपका कोच, आपका दिल का कोच, உங்க இருதயத்தின் தேடுதல் उनकी और बने रहे. அவருக்கு முன்பாக அவருக்குள்ள அவரா தேடுற தேடல இருக்கட்டும். You don't try to be rich. நீங்க பணக்காரனா ஆகணும் நீங்க வாஞ்சிக்க தேவையில்ல. वो अपने आप से होगा. அது தானா நடக்கும். जो कोई भी जीवन में चलता है, யாரெல்லாம் ஜீவனில் வாழ்கிறார்களோ उनके जीवन में कोई भी बलि वस्तु की कमी नहीं होगी. அவர்களுக்கு எந்த குறைவும் இருக்காது. एक भी बात की कमी आपकी जिंदगी में आप देख नहीं உங்க पाओगे. வாழ்க்கையில ஒரு நன்மையும் குறைவுபடாது. आपका घर ढूंढते हुए आएगा, உங்க வீட்டை தேடி எல்லாம் வரும். नौकरी घर ढूंढते हुए आएगा. வேலை உங்களை தேடி வரும். अब तक के पास्टर मैं फाइनेंस में रुका हुआ हूँ, நான் मैं रुकावट को देख रहा हूँ. நான் பொருளாதாரத்துல ஒரு பெரிய குறைவை நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன், தடைய பார்த்துக்கிட்டு இருக்கேன். मैं कह रहा हूँ, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், अभी तक आप फ्लैश में चल रहे हैं. நீங்க மாம்சத்தில் வாழ்கிறீர்கள். स्पिरिट में चल के देखो. நீங்கள் ஆவியில் நடந்து பாருங்கள். मैं जो बता रहा हूँ इसको ठीक रीति से समझ के उसके अनुसार चल के सीखो, चल के देखो. நான் எதெல்லாம் சொல்றேனோ அது சரியான முறையில் புரிந்து கொண்டு அதிலே நடக்க முயற்சி செய்யுங்கள். फिर देखो ये दुनिया आपके लिए कैसा अपना सारे भंडार को खोल देता है. அதுக்கப்புறம் பாருங்க இந்த பூமி அது தன்னுடைய பலனை அது எப்படி பொக்கிஷ சாலையை உங்களுக்கு எப்படி திறக்குதுன்னு பாருங்க. स्वर्ग अपना आकाश अपना स्वर्ग का भंडार को कैसे खोलता है, फिर देखो. எப்படி வானத்தின் பலகனி எப்படி திறக்குதுன்னு பாருங்க. आकाश और पृथ्वी आपको खुल जाएगा. இந்த வானமும் பூமியும் உங்களுக்காக அது திறக்கப்படும். पहला आदम के कारण ही स्वर्ग भी बंद गया और पृथ्वी भी बंद गया. முதலாம் ஆதாமின் மூலமாக வானமும் மூடப்பட்டது, பூமியும் மூடப்பட்டது. स्वर्ग भी बंद गया और पृथ्वी भी बंद गया. வானமும் மூடப்பட்டது, பரலோகமும் மூடப்பட்டது, இந்த பூமியும் மூடப்பட்டது. जिस दिन एक बंदे को स्वर्ग बंद हो गया, எந்த மனிதனுக்கு வானம் மூடப்படுகிறதோ என்னைக்கு वो बंदे अपने आप से स्वर्ग पृथ्वी भी बंद हो जाएगा. அது தானா பூமியும் மூடப்பட்டுரும். If you want to open the earth, நீங்க பூமியை திறக்கணும்னா, if you want to open the earth, நீங்கள் பூமியை திறக்க வேண்டும் என்றால் first you need to open the heaven. நீங்க முதலாவது வானத்தை திறப்பது எப்படி என்று தெரிந்திருக்க வேண்டும். That's why Jesus said, அதனால்தான் தேவன் சொன்னார், I will give you the keys of the kingdom. ராஜ்யத்தின் திறவுகோலை உனக்கு கொடுக்கிறேன் என்று சொன்னார். If you have the keys of the kingdom, நீங்க உங்க ராஜ்யத்தின் திறவுகோலை பெற்றிருப்பீர்கள் என்றால்,
अपने आप से पृथ्वी खुल जाएगा। आप पृथ्वी को अलग से खोलने की जरूरत ही नहीं पड़ता நீங்க है। இந்த பூமியை தனியா திறக்கணும்னு தேவை கிடையாது, அது தானாக திறந்துரும். ये पृथ्वी आपको जो कुछ भी इस शरीर की जरूरत है अपने आप से लेके आके आपके घर पे डाल देगा। இந்த சரீரத்துக்கு தேவையான எல்லா தேவைகளையும் இந்த பூமியானது தானாக கொண்டு வந்து உங்கள் வீட்டில சேர்த்துடும். आपका हाथ में आकाश को खोलने की चाबी होनी चाहिए। நீங்க உங்க கையில வானத்தை திறக்கிற அந்த திறவுகோல் சாவி இருக்கணும். आज पता है क्या पता है, हम पृथ्वी को खोलने के लिए हम भाग रहे हैं इधर उधर। நம்ம வந்து என்ன பண்ணிடுறோம்னா இந்த பூமியை திறக்கிறதுக்கு ஓடுறோம் அங்கிட்டும் அங்கிட்டும். इसलिए पृथ्वी में हम ये वो फाइनेंशियल ब्लेसिंग प्राप्त करने के लिए भाग रहे हैं। நம்ம வந்து பொருளாதார ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு பூமியை திறக்கிறதுக்கு ஓடிட்டு இருக்கோம். I don't teach much about है ना इस earthly blessings के बारे में, जो मैं ज्यादा टीचिंग नहीं करता हूँ। நான் இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதத்தை குறித்து நான் அதிகமா பேசுகிறது இல்லை. क्यों? ஏன் காரணம் என்ன? क्योंकि मुझे ये सीक्रेट पता है। எனக்கு இந்த ரகசியம் எனக்கு நல்லா தெரியும். जिसके लिए स्वर्ग खुल गया, எந்த மனிதனுக்கு வானம் திறக்கப்பட்டிருக்கிறதோ वो बंदे के लिए पृथ्वी खोलना ही खोलना है। இந்த பூமி அவனுக்கு திறந்தே ஆகணும். बंदी नहीं कर सकता है, அவன் மூடவே முடியாது அவனுக்காக. स्वर्ग खुला हुआ बंदा के लिए पृथ्वी अपने आप से अपने भंडार की खोल के ले जाओ बोल के देते रहेगा। எந்த மனிதனுக்கு வானம் திறக்கிற அந்த சாவி இருக்கிறதோ அந்த மனிதனுக்கு இந்த பூமியானது திறந்து தானாக எல்லா ஆசீர்வாதங்களையும் கொண்டு போக அது அனுமதிக்கும். கொண்டு போன்னு சொல்லிரும். அள்ளி கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஆமா, ஏன்னா அவனுக்கு வானம் திறந்து போச்சு. ஏனென்றால் அவன் मैं इसीलिए आपको आकाश खोलने की रास्ता बता रहा हूँ। ज्यादा मैं इसी पे ज्यादा क्यों ध्यान दे रहा हूँ? मैं यहाँ पृथ्वी खोलने के बारे में मैं ज्यादा बात ही नहीं करता। அதனாலதான் உங்களுக்கு வானத்தை திறக்கிறதான திறவுகோலை எப்படி பெற்றுக்கொள்வது என்பதை குறித்து நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். स्पिरिचुअल डायमेंशंस को कैसे खोलना है, ஆவிக்குரிய மண்டலங்களை எப்படி திறப்பது என்பதை பேசிக் கொண்டிருக்கிறேன். So don't worry, मैं छोड़ दो बोलता हूँ तो वो आपको आपकी अर्थ की ब्लेसिंग्स को जो रोक के रखता है ना, वो आपकी मैं ही रोक के रखा है। பூமிக்குரிய உங்களுடைய எல்லா ஆசீர்வாதங்களையும் எது தடுத்து வச்சிருக்கு தெரியுமா? உங்களோட அந்த பழைய அயம் இருக்கு பாருங்க, அந்த மாம்சத்துல இருக்கிற ஒரு அயம் இருக்கு பாருங்க, அதுதான் உங்களுக்கு வர வேண்டிய சகல நன்மைகளையும் தடுத்து நிறுத்தி வச்சிருக்கு. அதனாலதான் அதை விடுங்க. அதை விட்டா வானமும் திறக்கும் பூமியும் திறக்கும். इतने लोगों को बातें समझ आ रहा है? எத்தனை பேருக்கு நான் சொல்லுகிற காரியம் தெளிவாகிறது? जो अपने मैं को छोड़ता है, आपका मैं ही आपका सारे पृथ्वी की ब्लेसिंग को रोक के रखा है। आप जितना ज्यादा अपने मैं को खो दोगे उतना ही ज्यादा आपको स्वर्ग भी खुल जाएगा, पृथ्वी भी खुल जाएगा। आप ही देखो बाइबल में अब्राहम को देखो, அப்ரஹாமை நீங்கள் வேதத்தில் பாருங்கள். उसके लिए स्वर्ग खुल गया, அவனுக்காக வானம் திறக்கப்பட்டது. स्वर्ग का आकाश और पृथ्वी का परमेश्वर उसके साथ आके बात कर रहा है। வானத்தின் தேவனானவர் அவன்கிட்ட வந்து பேசுறார். God is making covenant with him. அவனோடு ஒரு உடன்படிக்கை செய்தார். அவர் வந்து இவங்க கூட கவர்னன்ட் பண்றார். स्वर्ग खुल गया उसके लिए, அவனுக்காக வானம் திறக்கப்பட்டது. ऑटोमेटिकली पृथ्वी उसको ऐसा उठा के दिया है, उसका संपत्ति को कोई है ना, उसका संपत्ति को पृथ्वी संभाल नहीं पाया। அதுக்கப்புறம் ஆபிரகாமுக்கு இந்த பூமி அப்படி திறந்துருச்சு, அவனுடைய ஆபிரகாமின் சம்பத்தினால் பூமி தாங்க கூடாமல் போயிற்று என்று வேதம் சொல்கிறது. याकूब को देखो, நீங்க யாக்கோபை பாருங்கள். एक दिन वो उन्होंने अपने माँ के घर से भाग के गया, सिर्फ एक लाठी को हाथ में पकड़ते हुए गया बंदा। ஒரு தடியை எடுத்துக்கிட்டு தாயோட வீட்டிலிருந்து கிளம்புறான் வெளியே. कुछ भी नहीं, बेकार भिखारी जैसा निकल पड़ा, பிச்சைக்காரனை போல தனிமைப்படுத்தப்பட்டவனாய் தனியா ஒண்ணுமே இல்லாம வெளியே கிளம்புறான். रात को सो रहा है, आकाश खुल गया उसके लिए। நைட்டு படுக்கிறான், இரவிலே வானம் அவனுக்காக திறக்கப்பட்டது. एक सीढ़ी रखा हुआ, स्वर्ग खुल गया। அங்க ஒரு ஏணி வைக்கப்பட்டது, வானம் திறக்கப்பட்டது।
जब बंदा वापस आया अपने माँ के घर में, திரும்ப அவன் தாய் வீட்டுக்கு வருகிறான். बाप से ज्यादा संपत्ति को लेके आ रहा है. அப்பாவோட பல மடங்கு சம்பத்தை எடுத்துட்டு வரான். यूसुफ को देखो, யோசேப்பை பாருங்கள். एक ये बन के गया, कैदी बन के गया मिस्र में, அடிமையாய் அவன் கைதியாய் போனான். मगर उसके ऊपर आकाश खुला हुआ था. அவனுக்காக வானம் திறக்கப்பட்டிருந்தது. पृथ्वी अपने आप से खुल गया. பூமி தானா திறந்துச்சு. पूरे मिस्र की ब्लेसिंग आ गया. முழு எகிப்தில் முழுவது எல்லா ஆசீர்வாதமும் அவனுக்கு கிடைக்கப்பட்டது. The same way I can tell you, everyone in the Bible, first उन्होंने आकाश को खोला है. வேதத்திலே நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் முதலாவதாக அவர்கள் வானத்தை திறந்தார்கள், தானாக பூமி திறக்கப்பட்டது. आप आकाश की खोलने की मार्ग पहले जानो. முதலாவதாக வானத்தை திறக்கிற வழியை பாருங்கள், கண்டுபிடியுங்கள், கற்றுக்கொள்ளுங்கள். आपका मैं ही स्वर्ग को भी बंद करके रखा, पृथ्वी को भी बंद करके रखा, दोनों के बीच में खड़े होके. पहला आदम वही आपके अंदर, वो मैं, आकाश को भी बंद कर दिया, आपकी पृथ्वी को भी बंद कर दिया. जीवन में इतनी प्रॉब्लम. முதலாம் ஆதாமின் சாயல் நான் என்கிற அந்த அகங்காரத்தை கொடுத்து அது வானத்தின் வாசலையும் அடைத்து விட்டது, பூமியின் வாசலையும் அடைத்து விட்டது. ना आपको स्वर्ग की ब्लेसिंग मिल रही है, உங்களுக்கு வானத்தின் ஆசீர்வாதங்களும் வானத்துக்குரிய ஆசீர்வாதங்களும் கிடைக்கவில்லை, पृथ्वी का भी कुछ नहीं मिल रहा. பூமிக்குரிய ஆசீர்வாதங்களும் கிடைக்கவில்லை. दोनों के बीच में इस पृथ्वी में भिखारी बन के हम ना स्पिरिचुअल ना पृथ्वी कुछ भी नहीं है. हम क्या इधर आया करके नरक में जी रहे हैं. நம்மளுக்கு வானத்தில் இருக்கிறதையும் கிடைக்கல, பூமியில இருக்கிறதும் கிடைக்கல, நடுவுல நின்னுகிட்டு அப்படியே அடிமையா இருக்கும். ये फर्स्ट एडम को ना पृथ्वी खुलेगा ना स्वर्ग खुलेगा. முதலாம் ஆதாமுக்கு வானமும் திறக்கப்படாது, பூமியும் திறக்கப்படாது. समझ आया अच्छा से? புரிகிறதா? தெளிவாகிறதா? வானம் பூமியில் இறங்கும் நேரம் வந்துவிட்டது. உங்களுள் உறங்கி கிடக்கும் ஆவிக்குரிய பரிமாணங்களை விழிப்பூட்ட ஆவிக்குரிய பயணம் ஆரம்பமாகிறது. ஆவிக்குரிய ஆழத்தை தேடுகிறவர்களுக்கு ஒரு புதிய வாசல், Heaven on Earth Mystic School. இங்கு நீங்கள் அறியப் போவது சாதாரண காரியத்தை அல்ல, ஆழமான ஆவிக்குரிய உண்மைகள், தெய்வீக வல்லமையின் அனுபவம், வாழ்க்கையை மாற்றும் உள்ளார்ந்த பரிமாணங்கள். உங்கள் மனக்கண் விழிப்படையவும் ஹையர் டைமென்ஷன்ஸ் பற்றிய ரகசியங்கள் மற்றும் மனதின் எல்லைகளை தாண்டும் தெய்வீக அனுபவங்களை அறிந்து கொள்ள ஓர் வாய்ப்பு. பூமியில் இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை அனுபவிக்க என்ன செய்ய வேண்டும்? அதற்கான பயணம் இங்கிருந்து ஆரம்பமாகிறது. Heaven on Earth Mystic School 3-month online Bible course. Life coach Pastor Joshua James, Yada Meditation Center, Dharamshala. No age limit. Teaching language only on Tamil. Course fees rupees 6,000 only. For more information, contact us 9780886005. நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர விரும்புகிறீர்களா? உண்மையான தெய்வீக வல்லமையை அறிய விரும்புகிறீர்களா? அப்படியானால் இது உங்களுக்கான அழைப்பு. You are blessed.